ஹாய் ஷாலு, ஐ மீன் லவ் யூ. மைந்தன் தமிழ் திரைப்படத்தை பொறுத்தவரையில் மலேசியாவில் ரொம்ப ரொம்ப பேசப்பட்ட ஒரு படம். படத்தை நாங்கள் வெளியிட்டு ஒரு 4 நாளில் அந்த ஆதரவை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். எந்த அளவுக்கு அங்கே உள்ள மக்கள் படத்தை ரசித்தாங்க அப்படின்றதுக்கு எங்களோட கலெக்ஷன் ஒரு பெரிய கணக்கீடு. ஸோ அந்த வகையில் அங்கே பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டான ஒரு திரைப்படமாக அமைஞ்சது மைந்தன். ஸோ அந்த படம் அங்கே அங்கேயே நின்றுடக்கூடாது அப்படின்னு ரொம்ப எல்லாரும் நாங்கள் யோசித்தோம். முக்கியமாக டாக்டர் ராஜாமணி அஸ்ட்ரோ ஷோ, நம்ம எஸ்எஸ் வாவசான் லதோ சாகுல் அமீடு, அப்புறம் NGP பிக்சர்ஸ் அண்ட் ஆல்சோ ஹேவன் பிக்சர்ஸ், NGP பிக்சர்ஸ் மிஸ்டர் நவா அண்ட் ஹேவன் பிக்சர்ஸ் மிஸ்டர் கண்ணன் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பேசி இந்த படத்தை தமிழில் பண்ணியிருக்கிறதுனால இங்கே தமிழ்நாட்டில் திரையிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு கருதி இங்கே ஒரு 50 திரையரங்கில் தமிழ்நாட்டு முழுவதும் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதே ஆதரவு எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில். ஸோ படம் ரிலீஸ் ஆகி போய்கிட்டு இருக்கு. நிறையா தியேட்டரில் படம் போய்கிட்டு இருக்கு. என்னை பொறுத்தவரையில் நான் படத்தை போயிட்டு ஒரு 2 திரையரங்கில் பார்த்தேன். இங்கே உள்ள மக்களோட ஆதரவு நல்லா இருக்கு, ரசிக்கிறாங்க. எப்படி நம்ம எதிர்பார்த்தோமோ கைத்தட்டி ரசிப்பாங்க, சிரிச்சு பார்ப்பாங்க அப்படின்ற அடிப்படையில் உட்காந்து படத்தை பார்க்கும்போது நல்லா ரசித்து படத்தை பார்க்குறாங்க. ஸோ அந்த வகையில் முதல் வெற்றி இங்கே 50 தியேட்டரில் நான் வெளியேற்றிட்டோம் படத்தை. ஸோ அதனால் படத்தை இங்கே ஒரு 50 திரையரங்கில் எங்களால் வெற்றிகரமாக படத்தை ரிலீஸ் பண்ண முடிஞ்சதே எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றின்னு நான் கருதுறேன். ஸோ அதுக்கப்புறம் பத்திரிகையாளர்கள், அது மட்டும் இல்லாமல் நம்ம மீடியா நண்பர்கள் எல்லாரும் படத்தை பார்த்துட்டாங்க. ப்ரிவியூவில் மிஸ்டர் ஜான் சொன்ன மாதிரி படம் நல்லா இருக்குன்ற பெரிய கருத்தை எல்லாம் பதிவு பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த வகையில் இங்கே இந்த வேலையில் உங்கள் எல்லாருக்கும் நன்றி கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். நிச்சயமாக உங்களோட ஆதரவு மூலியமாக தான் நாங்கள் மக்களை போய் சேர முடியும். மைந்தன் திரைப்படம் இங்கு உள்ள ரசிகர்கள் மக்கள் இடையில படம் போய் சேரணும்னு சொன்னால் உங்களோட ஆதரவு தான் கண்டிப்பாக முதல்ல எங்களுக்கு தேவை. ஸோ அந்த வகையில் உங்களோட ஆதரவு நல்லா இருக்கு. எந்த அளவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குன்றீங்க அப்படின்றத நானும் இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஆதரவு நல்லா வரணும் அப்படின்னு எல்லாத்துக்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன்னு சொன்னால் மேலும் மேலும் நாங்களும் முயற்சி எடுத்து நல்ல படம் பண்ணணும் அப்படின்ற ஆசையில் தான் இந்த முயற்சியில் இறங்கியிருக்கோம். இங்கே உள்ள பெரிய தமிழ் சினிமாக்கு இடையா இல்லை இணங்கி அவங்களோட சேர்ந்து நாங்களும் தமிழ் திரைப்படம் பண்ணணும் அப்படின்ற ஆசையில் தான் படத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக எப்படி நாங்கள் அங்கே ஆதரவு கொடுக்குறோமோ தமிழ் திரைப்படத்துக்கு, அதே மாதிரி இங்கே உள்ள ரசிகர்கள் மக்கள்கள், அது மட்டும் இல்லாமல் மீடியா பத்திரிகையாளர்கள்லாம் ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு இன்னைக்கு இங்கே நின்று நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ படம் நல்லா போகணும், நல்ல ஒரு விமர்சனம் கிடைக்கணும், நல்ல ஆதரவு கிடைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு உங்களிடம் விடைபெறுறேன். ஏன் கண்ணுக்கு நீங்க அழகா தெரியல, நான் என்ன பண்றது? நீங்க ஆம்பளை தானே? அம்சமான குழுவாளி மேல ஒட்டு மேடி இழுத்து இழுப்புல லேசானி நெஞ்ச கவு கவுளு. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. இங்கே வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருமே வருக வருக என்று கரம் கூப்பி வரவேற்கின்றேன். நான் புனிகிப்பு கீதா. மலேசியாவை பொறுத்த வரைக்கும் மலேசியா படம் தியேட்டரில் போய் பார்ப்பாங்களா, மலேசியா படம் ஓடுமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே மாற்றிய ஒரு பெரிய சாதனை படைத்த ஒரு திரைப்படம் மைந்தன். எனக்கு இது வரைக்கும் வந்த மலேசிய படங்கள்லே அதிகமான வசூலை திரட்டிய ஒரு திரைப்படம். மலேசிய மக்கள் முதல் முறையாக நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இதான் நான் மலேசிய படத்தை தியேட்டரில் போய் பார்க்குறேன் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஏன்னா நான் THR ராகா அப்படின்ற ஒரு தனியார் வானொலியில் மலேசியாவில் பணியாற்றிட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, பேசக்கூடிய வாய்ப்பு, லைஃபாக கால் பண்ணி காலர்ஸ் பேசுவாங்க. ஸோ நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னாக்கா, மலேசியா படம் இதான் தடவை நான் தியேட்டரில் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதே ஒரு மிகப்பெரிய வெற்றி மைந்தனுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். படம் ரிலீஸ் ஆன ஒரு வாரம் படம் ஓடுறது, ஏன் ஒரு நாள் ஓடுறதே பெரிய விஷயம். அங்கே 5 வாரங்களுக்கு மேலே படம் ஓடுனுச்சு. எத்தனையோ நாட்களாக படம் ஹவுஸ்ஃபுல். ஸோ ஹவுஸ்ஃபுல்னால் கலைஞருக்கு வேற என்ன, மனசும் ரொம்ப ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி இங்கேயும் மனசு ஃபுல்லாகும்,
ஆகணும் அப்படின்ற ஆசை நிறையவே இருக்கு. மக்களை வந்து இந்த படம் வந்து கவர்ந்ததோ மகிழ்ச்சி படுத்தினதோ அதே மாதிரி இங்குள்ள மக்களையும் வந்து சிரிக்க வைக்கும் மகிழ்ச்சி படுத்தும் அப்படின்ற ஒரு எண்ணம் எதிர்பார்ப்பு நிறையவே இருக்கு. நிறைய பேர் என்ன சொன்னாங்க, நாங்க நிறைய வாட்டி பார்த்தோம் படத்தை வந்து 2 வாட்டி பார்த்தேன், 6 வாட்டி பார்த்தேன், 7 வாட்டி பார்த்தேன்னு கூட சொன்னாங்க. உண்மையா ரியலா சொல்றாங்களா இல்ல ரீல் விடுறாங்களான்னு யோசிச்சேன் நானும். அப்புறம் போட்டோலாம் பிடிச்சி ப்ரூஃபோட இது பாருங்க நான் இத்தனை வாட்டி போய் பார்த்தேன் தியேட்டர்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்ல எல்லாம் போட்டிருந்தாங்க. ரொம்ப வேண்டாம், நம்ம சூர்யா வந்து மலேசியாவுக்கு வந்திருந்தாரு அஞ்சான் திரைப்படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு. ஸோ மலேசியா மக்கள் கொடுத்த பிரம்மாண்டமான மைந்தனுக்கு கொடுத்த ஆதரவை பார்த்து அவரே வந்து நான் மைந்தன் படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய பரபரப்பை உருவாக்குனது மைந்தன் மலேசியால. ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு, மலேசியா படத்துக்கு மலேசியர்கள் இவ்வளோ ஆதரவு கொடுக்குறாங்களா அப்படின்னு. இது வந்து இந்த மைந்தன் படம் வந்து உண்மை சம்பவத்தை சித்தரித்த ஒரு படம். சைல்ட் டிராஃபிக்கிங், சைல்ட் லேபர், உண்மையிலே இது வந்து அங்க நடக்கிற ஒரு விஷயம். ஆனா அந்த சீரியஸான சப்ஜெக்டே சீரியஸா இல்லாம இவ்வளோ லைட்டா என்டர்டெய்னிங்கா நகைச்சுவையா மக்களுக்கு பிடித்த விதத்துல எடுத்துட்டு போனது வந்து அஃப்கோர்ஸ் ஹெட்ஸ் ஆஃப் டு சி குமரேசன். தமிழ் சினிமா காலிவுட்க்கும் மலேசிய சினிமாவுக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் வந்து பட்ஜெட். இங்க வந்து பெரிய பாப்புலேஷன், பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, அதனால பெரிய பட்ஜெட். அங்க வந்து எல்லாமே குறுகிய சின்ன லிமிட்டட் ரிசோர்சஸ், சின்ன பட்ஜெட். இங்க உள்ள டைரக்டர்ஸ்லாம் போட்டு பாத்தீங்கன்னாக்கா 6-7 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் வச்சு ரூம் போட்டு யோசிப்பாங்க ஒரு சீனை வந்து எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெவலப்மெண்ட் செய்வாங்க. ஆனா அங்க வந்து அதுக்கு வந்து பட்ஜெட் இடம் கொடுக்காது. ஒரு டைரக்டர் அவரோட ஒன் மேன் ஷோவை வந்து எவ்வளோ பண்ண முடியுமோ, பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ, லிமிட்டட் ரிசோர்ஸஸில் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதுக்கே வந்து மலேசிய மக்கள் வந்து இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஆதரவு கொடுப்பாங்கன்னு பார்த்தபோது ரொம்ப பிரமிக்க வைத்தது. அதில் ஒரு காலர் எனக்கு லைஃபாக ரேடியோவில் சொன்னார், கீதா எப்போதும் என் பையனை பசங்களை 3 பேர் கூப்பிட்டு போவேன் படம் பார்க்க, இந்த கடைசி பையன் எப்போதும் தூங்கிடுவான் படம் பார்க்கும் போது, ஆனால் மைந்தன் படத்தை வந்து அதிசயமாக முழுசாக பார்த்தாரு, மறுபடியும் கூப்பிட்டு போங்கப்பா அப்படின்னு கேட்டார். அந்த ட்ரிஃப்டிங் சீன், அந்த பாம்பு சீனு, மிருகங்களோட போராடினது, இந்த காமெடிலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பசங்களையும் சரி பெரியவர்களையும் சரி மிகப்பெரிய அளவில் வந்து கவர்ந்தது மைந்தன். அதே மாதிரி மலேசிய மக்களை எப்படி வந்து கவர்ந்ததோ தமிழ்நாட்டு மக்களையும் கவரும் அப்படின்ற ஆசையும் எதிர்பார்ப்பும் நிறையவே இருக்கு. மலேசிய தமிழர்கள் வேற, இங்குள்ள தமிழர்கள் வேற கிடையாது. இங்கேருந்து போனதுதான் மலேசிய தமிழர்கள், தமிழ்நாட்டு தமிழர்கள். ஸோ உங்கள்கிட்டேருந்து போன தமிழர்கள், உங்கள் மைந்தன்கள், உங்கள் மைந்தனை தட்டி கொடுத்து தூக்கி விட்டு ஆதரவு கொடுத்து என்கரேஜ் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு ஆசையை எதிர்பார்த்து தாழ்மையான ஒரு வேண்டுகோள். நிச்சயமாக நீங்களும் தியேட்டரில் போயிட்டு நல்ல வாய் விட்டு சிரிப்பீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். இது மலேசியாவிற்கு ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஆரம்பமாக தொடக்கமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ.